பிக் பாஸ்ல ஒருத்தங்க தவறு செய்றாங்க, அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவங்க தவறு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்றாங்கன்னு கரெக்டா நோட் பண்ணிட்டு ட்ரிகர் பண்றப்போ இமோஷனல் ஆகாம தப்ப கண்டுபிடிச்சவங்கள ட்ரிகர் செஞ்சு இமோஷனல் ஆக்கி தசை திருப்புறவங்கள ஒரே விதத்துல தான் அப்படியே குறவலையை பிடிச்சு நிறுத்த முடியும். அது என்னன்னா இமோஷனல் ஆகாம மெமரி பவரோட அவங்க செஞ்ச செயல்களை 1 2 3 4ன்னு அவங்க கிட்ட பட்டியல் போடுறது தான். இது பட்டியல் போடுறதுனால அந்த தவறு செய்யறவங்கள அதை டைல்யூட் பண்ண விடாம எதுவும் திசை திருப்ப முடியாம உண்மையை பேசுறதுனால இதை வந்து அவங்க மிகைப்படுத்தி இது தப்புன்னு கூட சொல்ல முடியாம அவங்க ஸ்தம்பிச்சு போவாங்க. இரண்டாவது, உண்மைப்படி இந்த நிகழ்வுகளை கரெக்டான லெவல்ல பேசிட்டானா சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவங்க கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஆயிடும். என்னதான் விக்ரம் ஒரு ஃபீலிங்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சாண்ட்ராவும் பிரஜனும் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன காரணம் எங்கெல்லாம் ஆடுறோம்னு கேட்கிறப்போ அவரால் தெளிவான பதில் சொல்ல முடியல. ஒருவேளை அவங்க ஏளனமான பேச்சோ ஆட்டிடியூடான பிஹேவியருக்கு எதிர்மாறாக இருந்து அவங்களை கிளீன் போல்டா ஆக்குறது அவரோட ஹியூமரா இருந்தாலும் அவங்கள ஒரு கார்னர்ல நிக்க வச்சு அவங்க செய்யற செயல்களை அப்படியே நிராயுதபாணியா ஓப்பனா அவங்களுடைய தவறுகளை வாழப்புற மாதிரி உரிக்கிற ஒரு ஆள் பிபில யாருமே கிடையாது. இது ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இமோஷனல் ட்ரிவனா தான் இருக்காங்க. அதே மாதிரி யாருக்குமே சிறந்த அளவுல மெமரி பவர் இருக்கிற மாதிரி தோணல. சரி, ரிவ்யூவரா நாம எதுக்கு இருக்கிறோம்? இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இது எப்படி சொல்லணும்னா பிரெஃபரன்ஸ் ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டாங்க. அதாவது பிளைண்டா இவர் கணவரா இருக்கனாலையும் அவங்க மனைவியா இருக்கனாலும் ஒருத்தருக்கு சலுகைகள் கொடுத்துக்கிட்டாங்க. சலுகைகள், ஓட், நாமினேஷன், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ஒருத்தருடைய திறன், சமயோஜித புத்தி, ஹார்ட் ஒர்க், கிரியேட்டிவிட்டி மற்றும் இனோவேட்டிவ் திங்கிங் இதெல்லாம் தான் ஒரு விஷயத்துல பங்கேற்பு ஜாஸ்தி அழிச்சதுக்கும் இல்லாட்டி பங்கேற்பே அழிக்காம இருந்தது காரணத்துக்கும் இல்ல நாமினேட் செஞ்சு இவங்களை கேவலமான ஒரு ஆள்னு சொல்றதுக்கும் இந்த குணாதிசயங்களை தான் எல்லாரும் கையில எடுத்துக்கிட்டு காரணங்களா வைப்பாங்க. ஸோ பிபியில் ஒருத்தங்க குரூப்பா விளையாடும் போது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே முளையிலேயே கிள்ளி தூக்கி எரிஞ்சிட்டாரு விஜேஎஸ். நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். 19 வருஷம் லாயல்ட்டியை தூக்கி விட்டு எரிஞ்சு ஒரு கேமுக்காக இண்டிவிஜுவல் பிளே பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சதே ஒரு தவறான விஷயம் தான். சரி, நேச்சுரலா இப்படி வந்தா கூட இதை இவங்க 2 பேரும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம், ஆப்வியஸா மக்களுக்கு தெரியாம இருந்ததுக்கு. பட் கிட்டத்தட்ட முகசுழிக்கிற அளவுக்கு அநியாயத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கண்மூடித்தனமா தவறுகள் செய்யும் போது சுட்டி காட்டாம பெரிய கான்ட்ரிபியூஷன் செய்யாம இருந்தும் கூட அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அலவன்சஸ்லாம் அள்ளி கொடுத்து கேமோடைய பேசிக் இலக்கணத்தையே மாத்தி வைக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா நோ அதர் பிபி பிளேயர் ஹஸ் எவர் பீன் சோ லாயல் டு எனிபடி இன் பிபி கேம் எவர்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காரணத்தினால தான் பலருக்கு இவங்க கப்பிள்ஸா வந்தது பிரச்சனை இல்லை, கப்பிள்ஸா விளையாடுறது பிரச்சனைன்னு வெளியில இருக்கிற மக்களும் ரெவ்யூவர்ஸும் போட் பண்றாங்கன்னு என்னுடைய தாட் ப்ராசஸ். இவங்க எங்க இந்த மாதிரிலாம் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு பார்ப்போமா? இன்ஃபேக்ட் விக்கல்ஸ் கிட்ட கேட்டப்போ நாங்கள் எங்கெல்லாம் கப்பிள்ஸா விளாடணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் இவைதான். முதல்ல சாண்ட்ராக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்ல அவங்க தன்னோட பார்ட்னரா சூஸ் பண்ணது பிரச்சனை. ஆப்வியஸா நம்மளுக்கு அந்த டைம்ல பெருசா டிஸ்லாயல்ட்டி மாதிரி தோணல. பிகாஸ் அவங்க கிட்ட புதுசா வந்திருக்காங்க அந்த டீமுக்குள்ள. அப்போ தன்னோட ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட் லாயல் பர்சனா அவங்களோட பார்ட்னர் போட்டு செய்வாங்கன்னு அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்ல ஒரு வேளை ஹஸ்பண்டை சேர்த்துக்கிட்டாங்கன்னு நம்ம விட்டு கொடுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சப்போ அதை எடுத்து பிரஜனுக்கு பிளைண்டா கொடுத்தும் போதே முகசிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. சபரி ஓவர் திங்கிங்ல பிரஷ் விஷயத்த கொஞ்சம் பெருசா ஊதி செஞ்சா கூட இந்த விஷயம் தனக்கு எதிராக நடந்த கான்ஸ்பிரசி மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க சாண்ட்ரா. இதுல சாண்ட்ரா சபரிய கோழன்னு சொல்றதை விட நிறுத்தாம நீ ஒரு ஆம்பளை முன்னாடி நின்று பேசு, நான் பொம்பளை நானே முன்னாடி நின்று பேசுறேன்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான கேவலமான உச்சக்கட்டத்தின் உச்சக்கட்டமா தான் இருந்தது. திவாகர் கிட்ட ஆம்பளையா இருந்தா மூஞ்சிக்கு முன்னாடி பேசுன்னு சொன்னதே கண்டனம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு விஜேஎஸ். ஏன்னா எல்லாருமே அப்படிதானங்க இருக்கணும். இதுல பாலினம் இங்கேருந்து வந்துச்சு, ஆம்பளையோ பொம்பளையோ யாரா இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி தான் பேசணும், இது ஆம்பளை விஷயமா ஆக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதுல வேற சாண்ட்ரா சபரிய நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறேன்னா மூஞ்சிக்கு முன்னாடி பேசு, என் புருஷனும் ஆம்பளை தான் ஆனா அவர் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் கேரக்டருக்கு இவங்க ஸ்டாம்ப் குத்துனது கிரிஞ்சா இருந்துச்சு. சண்டை சபரிக்கும் சாண்ட்ராக்கும் இருந்ததுன்னா they would have just stuck up to that topic itself. தேவையில்லாம பிரஜனை தன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி அவர் நல்ல மனுஷன்னு சொல்றதுக்கு இந்த இடத்த சாண்ட்ரா தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. இதே இடத்த தான் பிரஜனும் தேர்ந்தெடுக்கிறாரு. சாண்ட்ராவை இவர் என்ன விதமான கோவத்துல இருந்தாலும் சரி, கேம்ல இருந்தாலும் சரி, தன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற லாயல்ட்டி காமிச்சானா மக்களுக்கு தன்னை பிடிச்சிருங்கிற தப்பு கணக்கு இவர் போட்டது. பிக் பாஸ் பாக்குற நேயர்களுக்கு இண்டிவிஜுவல் கேம் விளையாடாம போனாதான் அண்ணன் தம்பி அப்பா தங்கச்சிங்கிற முறையில இந்த மாதிரி கேம் எடுத்துட்டு போனாதான் மக்களுக்கு பிடிக்காம போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இண்டிவிஜுவல் கேமை தான் நம்ம காட்டணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு முட்டாள்தனமா தன்னோட பொண்டாட்டிக்கு நம்ம லாயல்ட்டி காட்டினா மக்கள் நம்மளை பயங்கரமா தலையில தூக்கி வைப்பாங்கன்னு இவர் போட்ட கணக்கு தப்பு. பாரு விழுந்த அன்னைக்கு பாரு விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட டிஸ்கஷனோட பாயிண்டா ஆயிட்டாங்க. பாரு ஒருவேளை சாண்ட்ரா நீ விழுந்திருந்தானா நான் பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன்னு இவர் சொன்னது ரொம்ப லாயல்ட்டியை திருப்பி ஓங்கி உரைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கண்டஸ்டண்டா இருக்கிறவங்க கோ கண்டஸ்டன்ட் ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே கீழே விழுந்தா ஹெல்ப் பண்ணணும், அதுவும் டெலிபரேட்டா இஃப் சம்மன் இஸ் ஹர்ட்டிங் யூ ஷுட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தெம். அதை அவர் செய்யல. அதுக்கும் மீறி இதுல எரியறத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி நீயா இருந்திருந்தா நான் பொங்கி எழுந்திருப்பேன்னு சொன்னதெல்லாம் கேவலமா இருந்தது. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதே தப்பு, இதுல குரூப்பா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது அதை விட தப்பு, இதுல புருஷனை அந்த குரூப்ல சேர்த்துக்கிறது அதை விட பெரிய தப்பு. இதை பார்த்துட்டு இருந்து லூசுத்தனமான கண்டஸ்டன்ஸ் இது ஒரு பெரிய விஷயமா ஆக்காம இருந்தது தப்பு.
சோறு சோப்பு மாப்பு டாஸ்க் வந்துருச்சு, பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஏன்னா ஒருத்தரும் ஒரு டீம்ல போயிட்டாங்க. மாப்பு டீம்ல பிரஜனும், சமையல் டீம்ல சாண்ட்ராவும் இருக்காங்க. சரி இண்டிவிஜுவலா பிளே பண்ணுவாங்கன்னு நம்ம கூரிச்சு கவனிச்சானா அங்கேயும் முதல்லயே டிசப்பாயிண்ட் பண்றது சாண்ட்ரா. பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டீமோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரம்யா வராங்க. அவங்களோட சேர்ந்து ரம்யா சொல்கிறாங்க பெஸ்ட்டாக 2 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாப் டீமில், கெமியும் பிரஜினும் அப்படின்ட்டு. இவங்க உடனே கெமியை எப்படியோ வந்து பிடிக்காம போன காரணமோ இல்லாட்டி பிரஜினுக்கு வந்து லாயல்ட்டி காட்டின காரணத்தினால பச்சையா கெமியை கன்சிடர் கூட பண்ணாமல் பிரஜின் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர், அவர் தான் சூப்பராக பண்ணாருன்னு எல்லாருக்கும் முன்னாடி கிறுக்குத்தனமாக அவருக்கு போய் ஓட்ட கொடுக்குறாங்க. கடைசியிலையும் பார்த்தா ஃபினிஷிங்கில் 4 பாயிண்ட் இருக்கும்போது இந்த 4 பாயிண்ட்டையும் நான் கொண்டு மாப் டீமுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆள் அந்த குரூப்பில் இருக்காங்களா, அவங்க கேப்டன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சக சமையல் டீம் கேர்ள்ஸுக்கிட்டேயே அதை ஓப்பனாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு பிரஜின் கேப்டன் ஆகணும் அதனால நான் கொடுக்குறேன்னு இவங்க சொல்கிறதும், அந்த டீமில் இருந்த கேர்ள்ஸ் வழிமொழியறதை பார்த்தா ஏன்டா உங்கள் இண்டிவிஜுவல் கேம் தானடா ஸ்பாயில் ஆகுது, இந்த பொண்ணு அவள் ஹஸ்பண்டுக்கே வந்து சப்போர்ட் பண்ணான்னு நம்மளுக்கு திகைச்சு போயிட்டோங்க. சரி ஓவரால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்களான்னு பார்த்தா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு வழியே இல்லாத மாதிரி செஞ்சுட்டாரு பிக் பாஸ். வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போதும் கூடவா இந்த ப்ரிஃபரன்ஸை காட்டுவாங்க. சாண்ட்ரா கண்ணை காட்டி பிரஜன் கிட்ட சொல்றாங்க நீ திவ்யா வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லு, அப்பதான் என்னோட சேர்ந்து அவ ஜெயிலுக்கு போவான்ட்டு. ஜெயிலுங்கிறது ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டிய இடம், தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக்க வேண்டிய இடம். இதுலயும் கூடமா கூட்டு சேர்த்துக்கணும், இதுலயும் கூடவா புருஷன் கிட்ட கம்ஃபர்ட்டை தேடணும். அவரும் இந்த பொண்டாட்டி சொல்றனால பாவம் மனுஷன் திவ்யாவை வந்து சூஸ் பண்றாரு சாண்ட்ராவோட சேர்த்து. ஆனா நான் பொண்டாட்டியோடலாம் கப்பல் கேம் விளையாடலன்னு ஒரு காரணத்தை வலியுறுத்ததுக்காக விக்கல்ஸ் கிட்ட சொல்றாரு, அப்படி நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தா பேட் பர்ஃபார்மன்ஸ்ல சாண்ட்ராவும் திவ்யாவும் சொல்லியிருப்பேனா அப்படிங்கிறாரு. கேமரா வந்து ஒன்று இருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணுதுங்கிற ஒரு நாணமே இல்லாம. ஒருவேளை கப்பலா இருந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்கன்னா அப்பட்டமா வீட்டுக்கே தெரியற ஒரு தவறான ஒரு போக்குல ஒரு கண்டஸ்டன்ட் போறாங்க. அப்படியா இருந்தானா பிளைண்டா அவங்க செய்யற தவறுகளை திருத்துறதுக்கு சொல்லவாவது செய்யணும் இல்லையா. பயங்கரமா எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுற பிரஜனுக்கு பூண்டை எடுத்து கீழே தூக்கி போடுறது, பூண்டு தொலியை மட்டும் இல்லைங்க பூண்டையே தூக்கி கீழே போடுறாங்க. கிலோ பூண்டு எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு தெரியுமா? விலையை விடுங்க, பிபி ஹவுஸுங்கிறது பிபி கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு கோவில் மாதிரி. உள்ள வர கண்டஸ்டன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க, இவங்க உள்ள போகும்போதும் இந்த விஷயத்தை தான் வலியுறுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பிபி ஹவுஸே இவங்க கேவலமா அசிங்கமா பயங்கரமா வந்து குப்பை போடுறத பார்த்துட்டு ஒரு சக போட்டியாளராகவும் பிரஜனுக்கு கோவம் வரல. கிளீனிங் டீமான பார்ட்டா இருக்காரு, இருந்தும் இவரும் பார்ட் ஆஃப் த கிளீனிங் பண்றாருன்னு சொல்லிட்டு குப்பை போட்டுக்கிட்டே இருந்தானா கிளீன் பண்ண அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இந்த மனுஷனுக்கு வர மாட்டேங்குதுங்க. கேட்டா நான் கப்பலா விளையாடலான்னு சொல்ல போறாரு. இதை தவிர நச்சுன்னு நெத்தியில் அடிக்கிற பாயிண்ட் மாதிரி அரோரா பிடிச்சாங்க. சபரி ரம்யாவை என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து கேட்பேன்னு சொன்ன போதே கிழிச்சாங்கல்ல விஜய் சேதுபதி சார். ஏதாவது என் பொண்டாட்டிக்கு இருந்தா நான் வந்து கேட்பேன்னு நீங்க சபரி கிட்ட சொன்னதும் அப்படிதானே அப்படின்னு சொல்றப்போ, ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல ஆம்பளைனா என்னன்னு தெரியல, நான் ஒரு நல்ல புருஷன், நான் ஒரு நல்ல அப்பா, நான் ஒரு நல்ல ஹீரோ, நான் ஒரு கண்ணியமானவன், என்ன நல்லா வளர்த்துருக்காங்க, என்ன வீரமா வளர்த்துருக்காங்க, நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு இவர் தன்னோட கேரக்டரை இதுதான் டிஃபைன் பண்ணிக்கிற மொமெண்டா ஆக்குனாரு. இந்த தருணத்துல வடிவேல் மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. இதை பார்த்தா ஆஸ்ட்ரிச் ஞாபகம் தாங்க வருது. இந்த ஆஸ்ட்ரிச் யாராவது பயங்கரமா தன்னை வந்து நோக்கி ஒரு டேஞ்சர் வருது, ஒரு புலியோ சிங்கமோ வருதுன்னா அதோட தலையை குழிக்குள்ள விட்டுக்குமா. குழிக்குள்ள விட்டுக்கிட்டா அந்த வர சிங்கம் புலி தன்னால பார்க்க முடியாதுல்ல, அப்ப என்ன நினைச்சுக்குமா, அப்போ டேஞ்சரே நடக்கல நம்ம தப்பிச்சிட்டோம்னு அதுவே நினைச்சுக்குமா. கிட்டத்தட்ட இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி தான் நடந்துக்கிறாரு பிரஜின். இவங்க எல்லாம் கரெக்டா கேள்வி கேட்டா குண்டக்க மண்டக்காவா கேரக்டர் உடச்சிருவேன், திருப்பிடுவேன், மடிச்சு வச்சிருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி இன்டிமிடேட் பண்ணிட்டு இவங்களெல்லாம் திசை திருப்பிட்டாரா அப்படின்னு இவருக்கு ஒரு வகையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகுதுன்னா பாருங்களேன். இதுல இவங்க 2 பேரும் பிக் பாஸை தனக்காக ஒர்க் பண்றாங்க இந்த பிக் பாஸ் டீம்னு நினைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஜே அந்த சாம்பார் அணியில இருக்கிற டீம் லீடரை கூப்பிடுறாங்க ஒரு பர்டிகுலர் டிசிஷன்ஸ் சூஸ் பண்றதுக்காக. உள்ள இருக்கிற மித்த அந்த சாம்பார் அணியில இருந்தவங்க எல்லாம் கையா மொய்யான்னு கேவலமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்க லீடர் சொல்றது கூட நீங்க கேட்க மாட்டீங்களா, இவங்க என்ன உப்புக்கு சப்பாக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு சாதகமா தான் பேசினாரு எஃப்ஜே. இது கூட புரிஞ்சுக்காம உப்புக்கு சப்பாங்கிறது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா பிக் பாஸ்னு சொல்லிட்டு இந்த ஓபன் பண்ண கண்ணை மூடி வச்சுக்காங்கன்னு சொல்றாங்க பிக் பாஸே. சாண்ட்ரா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தன்னடக்கம் ஓங்கி நிக்குது. இந்த தன்னடக்கத்துக்கு போட்டியா வராரு அடுத்த நாள் பிரஜன். பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு பெரிய சேலஞ்சே என்னன்னா இமோஷனலா சப்போர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க முதுகுக்கு பின்னாடியே குத்துவாங்க. துரோகம் நடக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமா நில குலைஞ்சிருவாங்க. இது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் when you're playing in Big B. இது ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தானா இது அவங்களோட லாயல்ட்டியை தான் குறிக்குது. ஸோ சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் இருக்கிற லாயல்ட்டி உள்ள இருக்கிற எந்த கண்டஸ்டன்ஸாலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, அதுவும் 100 நாள் ஆனா கூட. அப்போ இது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது, அதனால எனக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்கனால ஐ ஃபீல் இட்ஸ் அன்ஃபேர்னு சொல்றாரு. திஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் பிரஜின் ஆர் சாண்ட்ரா, பட் இட் ஹேஸ் எவ்ரிதிங் டு டூ வித் த வே பிக் பாஸ் டீம் ஹேஸ் செலக்டட் அ கப்பிள். பிகாஸோட ப்ராப்ளமே பிக் பாஸ் டீமோட இப்படி ஒரு கப்பிள்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ட்டு இதை கூட புரிஞ்சுக்காம இது தன் மேல வைக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்து பேசுறாரு பிரஜின். பத்தாததைக்கு உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் வேணும்னா உங்க வைஃபை நீங்க கூட்டிட்டு வாங்க, உங்க வைஃபை நீங்க மிஸ் பண்றீங்கன்னா நான் பிக் பாஸ் கிட்ட வேணா பேசி கன்வின்ஸ் பண்றேன், கொஞ்சம் கதவை திறக்க சொல்றேன், உங்க வைஃபை நீங்க போய் கூட்டிட்டு வாங்கங்கிறாரு. பிக் பாஸுக்காக பழிக்கடையா கிடக்கிற எவ்வளவு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இதுக்கு இடையில இவர் சொன்ன ஒரு ஆளை, இவர் கை காட்டுற ஆளை உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்களா பிக் பாஸ் டீம்? விக்கல்ஸே போய் கூட்டிட்டு வரணுமா?
இதுல மீறப்பட்ட இன்னொரு சீரியஸான இஷ்யூ என்னன்னா, இங்க பேச வேண்டிய விஷயங்கள் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் கமல் சார் நடத்துற பிக் பாஸ் போது வெளியேறின கண்டஸ்டன்ஸ் பத்தி கூட உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவங்கள பத்தின விஷயமோ இல்லாட்டி அவங்க சார்ந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தா அந்த விஷயத்தை பத்தி கூட அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது சரியான கேம் பிராக்டிஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லியிருப்பார். இப்போ என்னன்னா அந்த கேம்லயே இல்லாத ஒரு ஆள் விக்கல்ஸோட வைஃப், அவங்கள பத்தி எதுக்கு பிரஜன் பேசணும் முதல்ல? இதுல விக்கல்ஸுக்கும் ஐ வுட் லைக் டு கால் தட் திஸ் இஸ் a mistake or a flaw. எல்லாத்தையுமே காமெடி ஹியூமரா எடுத்துட்டு போனானா ஒருத்தர் செஞ்ச தவிர அவங்க கிட்ட சுட்டி காட்டவும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு சுட்டி காட்டவும் மக்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு கூட உள்ள ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கு இது காரணம். ஃபீலிங்கா தான் விக்கல்ஸ் விக்ரம் கரெக்டா யோசிக்கிறாரே தவிர பாயிண்ட்ஸா வைக்கணுங்கிற இடத்துல தவறிடுறாரு. இந்த காரணத்தினால என்ன ஆயிடுது, கடைசியில விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல வந்துதான் இவங்களுக்கு பாயிண்டா விஷயத்தை ஞாபகப்படுத்தி நீங்க இப்படி பண்ணீங்களே உங்களுக்கு மட்டும் நியாயமான இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் சுபிக்ஷாவும் அரோராவும் கூட இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்க பயங்கரமா டாமினேட்டிங்கா வந்தானா பயப்படக்கூடாது. நீங்க பதில சொல்லுங்க சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ அவங்க யோசிக்கணும், ஸ்தம்பிச்சு போகணும், வளரணும். அங்கதான் கேம் சுவாரஸ்யம் அடையும். ஸோ இவ்வளோ கப்பல்ஸ் கேம் தான் நடந்ததா வேற ஏதாவது நடந்ததான்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கும் கரெக்ட்னு தோணுச்சுன்னா இல்லாட்டி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சௌமி மாமியோட ரிவ்யூஸை பார்க்கணுமா? நீங்க பிக் பாஸோட பெரிய ஃபேனா மறக்காம சௌமி மாமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் ஃபார் மோர் ரிவ்யூஸ். Till I meet you in the next video. It's bye from Saumi Mommy guys. Bye.